காலபுருஷனுக்கு 7ஆம் வீடான துலாம் வீட்டை ராசியாகவோ லக்னமாகவோ கொண்ட அன்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் பார்ப்போம். இந்த இந்த காணொலியில் நம்ம பார்க்கலாம். துலாம் வீட்டிற்கு 3க்கு 6 குரு வந்து தற்போது 10ஆம் வீட்டிற்கு வந்துள்ளார். 10ல் குரு இருக்கும்போது நமக்கு அவருடைய 5, 7, 9ஆம் பார்வையாக 2, 4, 6ஆம் இடத்தை பார்க்குறார். உங்களுடைய தனஸ்தானம், சுகஸ்தானம் அல்லது மாத்ருஸ்தானம் மற்றும் சத்ருஸ்தானம்னு சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தையும் பார்க்குறார். 2, 4, 6 ஆகிய 3 இடங்களையும் பார்க்குறார். 2ஆம் இடம், 4ஆம் இடம், 6ஆம் இடம் ஆகிய 3 இடத்தையும் வந்து குருவின் பார்வை விழுகுது. ஸோ இந்த இடங்களில் வந்து நமக்கு சுபத்துவமான பலனை நமக்கு எதிர்பார்க்கலாம். ஸோ தனஸ்தானத்தை பார்க்கும்போது நமக்கு பொருளாதார அனுகூலம் உண்டு. அப்புறம் 4ஆம் இடங்களில் வீடு, வாகனம், மாத்ருஸ்தானம். ஸோ அம்மாவுக்கு நல்லாயிருக்கும், அம்மாவோட உறவுகள் நல்லாயிருக்கும். சுகஸ்தானம் அப்படிங்கும்போது நல்லபடியாக சுகபோகமான வாழ்க்கை இருக்கும். நல்ல வீடு, வாகனம் அப்படிங்கிற ஒரு சுகபோகமான வாழ்க்கை இருக்கும். அதுக்கப்புறம் 6ஆம் இடத்தை பார்க்கும்போது உங்களுக்கு எதிரி தொல்லை இருக்காது. கடன், வம்பு, வழக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து உங்களுக்கு இருக்காது. நோய் இருந்துச்சுன்னா அதுக்கான தீர்வுகள் தரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இருக்கும். நோய் பிரச்சனையில் இருந்தீங்கன்னா நல்ல ஒரு மருத்துவரை பார்த்து சீக்கிரத்தில் அதிலேருந்து வெளியே வந்துடுவீங்க. அந்த மாதிரியான ஒரு நல்ல காலகட்டம். மற்றபடி குழந்தை பாக்கியம் இல்லை வந்து மேரேஜோ இந்த மாதிரியான எதிர்பார்ப்புகள் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் பெருசாக அனுகூலமான விஷயம் இல்லை. வேலை எதிர்பார்க்குறவங்களுக்கு வேலை கிடைக்கும். அப்புறம் வந்து 10ஆம் இடத்துல குரு உச்சமாகி இருக்கார். அப்போ தொழில் வந்து உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்தபடி இது வரைக்கும் நீங்கள் வந்து தொழில் வந்து நல்லா இல்லையே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் இந்த டைம் உங்களுக்கு நல்ல ஒரு தொழில் வந்து நல்லபடியாக அமையும். இல்லை புது தொழில் கூட நீங்கள் வந்து நல்லபடியாக நீங்கள் வந்து பண்ணுவீங்க. ஸோ வேலை, தொழில் அந்த 2ஆம் இடம் 2, 6, 10 திரும்பவும் இந்த பொருளாதாரத்துக்கு உண்டான ஒரு விஷயம் வந்து சூப்பராக இருக்குதுன்னு சொல்லலாம். இப்போ பொருளாதாரத்துக்கு உண்டான அந்த திரிகோணம் வந்து நல்லாயிருக்கு. ஸோ பொருளாதார ரீதியாக சூப்பராக இருக்குது. அதே இது குடும்பத்துக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு சொன்னால், உறவு முறைக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டால் பெருசாக வந்து சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. மாத்ருஸ்தானம் தவிர மற்றபடி மனைவியோடையோ இல்லை வந்து இதோடையோ ஏதாவது ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனைகள் இருக்கிற மாதிரியான ஒரு காலகட்டமாக இருக்கும். நீங்கள் வந்து குடும்பத்துக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஏன்னா வேலை, தொழில் அப்படின்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது குடும்பத்தை பார்க்காமன்றனால உங்களுக்கு இந்த பிரச்சனை வரும். குடும்பத்தோடு வந்து தகராறு வர மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படும். அப்போ நீங்கள் குடும்பத்துக்கு கொஞ்சம் டைம், அவங்களுக்குன்னு கொஞ்சம் டைம் ஒதுக்கி அவங்களுக்குன்னு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கனாலே அதுவே வந்து பெரும்பகுதி குடும்பத்தில் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஸோ நீங்கள் அதை கொஞ்சம் முயற்சி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இதுதான் உங்களுக்கு சொல்கிற ஒரு அறிவுரையாக நான் பார்க்குறேன். வெளிநாடு செல்லணும்னு நினைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பின்னடைவு இருக்கும். ஏன்னா வந்து உங்களுடைய 12ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு. அப்படிங்கும்போது வெளிநாடுக்கு இந்த டைம் ட்ரை பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் பின்னடைவு தான் ஏற்படும். மற்றபடி எல்லாமே நல்லாயிருக்கு. உறவு முறையில் முக்கியத்துவம் கொடுக்கணும், அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். பொருளாதாரத்தில் ஒரு மேலோங்கிய நிலை தான் இருக்கும். அது மாதிரி நல்ல ஒரு அமைப்பு இருக்குது. சுபம் சுபம் சுபம், எல்லாம் இறைவன் செயல். நன்றி, வணக்கம். இதை பார்க்குற இந்த வீடியோவை பார்த்துட்டு துலாம் லக்னம் மற்றும் ராசிக்காரங்க யாராக இருந்தீங்கனாலும் உங்களுடைய பலனுக்கு கமெண்ட்ஸையோ இல்லை வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் பதில் கொடுக்குறேன். நன்றி.